அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. 8/2/2026 முதல் 14/2/2026 வரை விருச்சிக ராசிக்கு எப்படி பலன் கொடுக்கணும் பார்ப்போம். இந்த வாரத்துக்குள்ள எந்த கிரக மாற்றம் கிடையாது. இருப்பினும் சந்திர பகவான் 9/2/2026 திங்கட்கிழமை நள்ளிரவு 2:22 துலா ராசியிலிருந்து உங்க ராசியில விருச்சிகத்துல பெயர்ச்சி அடைகிறார். 12/2/2026 சந்திர பகவான் வியாழக்கிழமை பகல் 2:04 தனுசு ராசியில் செல்கிறார். அதாவது விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசியில் மாறுகிறார். அதாவது உங்க ராசியிலிருந்து. ஆகவே முதல் ஆரம்பத்திலே சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது அச்சம் இன்று தவிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. நான் இவ்வளவு தைரியசாலி தெரியுமான்னா, திடீர்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்துரும். ஆனா வெளியில காட்டிக்க மாட்டீங்க. அந்த காலத்துல எதனாலும் எனக்கு பயம் உண்டாச்சு, சம்பந்தமே இல்லையா நான் பயப்பட்டதுக்கு அப்படின்னு பின்னாடிதான் அதை யோசிப்பீங்க. ஒரு மணி நேரத்துல நீங்க ஒரு ஏதேன்னு ஒரு காலம் தாண்டி ஒரு பயம் உண்டாகுதுன்னா, அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நீங்க யோசிக்கும் போது ஏன் அது சம்பந்தம் இல்லாம எனக்கு ஒரு பயம் உண்டாயிடுச்சு அப்படின்னு நீங்களே ஒரு தெளிவு பெறக்கூடிய தன்மை கொடுப்போம். அதுவே இந்த சந்திரன் 12ஆம் இடம் தான் மனம் முறையாக செயல்படாதுங்கிற அர்த்தம். ஆகவே சந்திரன் உங்க ராசியில 9ஆம் தேதி மேல அமரும் போது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். தேவையில்லாத மனப்பழக்கம், சம்பந்தம் இல்லாம கற்பனை, சம்பந்தம் இல்லாம யோசனை உண்டாகும். இதெல்லாம் நீங்க தவிக்கணும்னா என்ன செய்யணும்? முருகப்பெருமானை கெட்டியா பிடிச்சிக்கணும். இந்த காலத்துல ஆறுமுக கடவுளே, வேலாயுதா தண்டாபாணி அப்படிங்கிற முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கணும். அருகாமையில் இருக்கக்கூடிய முருகாலயம் சென்று வழிபாடு செய்து வரணும். சந்திரன் எனக்கு சரியில்லை, அந்த அம்பிகையை சேர்த்து வழிபாடு செய்யணும். அது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நன்மை உண்டாகும். குரு பகவான் உங்களுக்கு ராசியில 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். 2க்கும் 5ஆம் அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல மறையும் போது குடும்பத்துல மன மகிழ்ச்சி குறைவாகவே வேலை செய்யும். பழி சொல்லுக்கு ஆளாகணும். வேலைக்கு போலேன்னு நம்மளை திட்டுவாங்க. வேலை போயிட்டு வந்தாலும் சரியான முறையில சம்பளம் வாங்கிட்டு வர தெரியல, லீவ் போட்டு நீங்க சம்பளத்தை பிடிமானம் போக எனக்கு குறைவான சம்பளமே வந்தது அப்படி சொல்லுவாங்க. நீங்க உபரி செலவு செய்வதாக இருந்தால் அது தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே குடும்பத்துல பிரச்சனை பணத்தால உருவாகும். ஆகவே இந்த பணம் என்று சந்திரன் உங்க ராசியில இருப்பதால் இந்த பணத்தால சற்று பிரச்சனை கொடுக்கும். அந்த தனம் இல்லைன்னால் வாழ்க்கை வாழ முடியாது. அதனால குடும்ப பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய தன்மை. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படி சொல்லுவாங்க ஒரு பக்கம். அந்த பொருள் வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும், பணமே இல்லைங்கிறது தவிப்பு. குடும்பத்தாருடைய தவிப்புக்கு நீங்க பூர்த்தி செய்ய முடியாத தன்மை உண்டாகும். ஆகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருந்து வருவதே சிறந்தது. மனக்காரகம் முறையாக செயல்படவில்லைன்னா பயமே உண்டாகும். ஆகவே அதே போல் உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல சூரிய பகவானோட சேர்ந்து 10ஆம் அதிபதி செல்லக்கூடிய தன்மையில இருப்பது தொழில நல்ல முன்னேற்றம் உருவாகும். வேலை செய்யற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, குடும்பத்துல மட்டும்தான் பிரச்சனை. இந்த காலத்துல வேலை செய்யற இடத்துல ரொம்ப அமோகமான மரியாதை கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நேற்று வரைக்கும் நம்ம பகை காட்டி கொண்டு இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு நம்ம கிட்ட அன்பா பேசக்கூடிய தன்மை. எதுக்கு? உத்தியோக ரீதியா. நேற்று வரைக்கும் இந்த ஆபீஸ்ல அவனுக்கு எனக்கு ஆகாது, ஆனா இந்த காலத்துல உங்ககிட்ட நின்று உட்காந்து பேசக்கூடிய தன்மை உண்டாகும். அனைத்து வெற்றி பெற்றுவாங்க. அவர்லாம் என்னால எதுவுமே செய்ய முடியாதுங்கிற உங்களுக்கு முன்னுதாரணமா கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. உங்களை மேல் நோக்கி வைக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு நீங்க மயங்காமல் இருப்பது சிறந்தது. உங்களுக்கு முன்னை வைத்து அவர்கள் பின்னு செல்றாருன்னா அவருக்கு ஆதாயம் வேண்டும் என்ற அர்த்தம். அப்போ இந்த விருச்சிக ராசிகள் முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறாங்கன்னா மற்ற ராசிக்காரர்கள் உங்களால ஆதாயம் அடைவார்கள் அவர்கள் இந்த அர்த்தம். ஆகவே இந்த காலத்துல இதெல்லாம் வேண்டாம், உங்களுடைய பாராட்டை உங்களுடைய வச்சுக்கோ, நான் நானாகவே இருந்துட்டேன்னு சொல்லி நீங்க விளக்கிக்கணும். அப்பதான் அந்த பின்னாடி வரக்கூடிய பழி சொல்லில இருந்து நீங்க தப்பிக்கலாம். ஆகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கும்போது நட்பு ரீதி உங்களுக்கு மேன்மை பெறக்கூடிய தன்மை. ஒண்ணுமில்லை அதெல்லாம் வா அப்படின்னு பொழுதுபோக்கு அம்சம் இருந்தாலும் கண்டிப்பாக ஜாக்கிரதையா இருக்கணும். வண்டி வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். விபத்து நடக்காம பார்த்து கொள்ளணும். ஆகவே எச்சரிக்கையாக இருந்து வண்டி வாகனம் செல்லணும்.
ஆகவே புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. பழையதை விட்டு புதியதை வாங்கிக்கலாம். வீடு புதுப்பிக்கலாம். இந்த காலத்துல பழைய வீடு வாங்கலாம், பழைய வீடு புதுப்பிக்கலாம். ஆகவே பழைய வண்டி வாகனங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே பழையது கலைந்து புதியது பெறுதல் அப்படின்னு பேரு. அத்தனை நம்மளுக்கு அடையக்கூடிய தன்மை. இருப்பினும் சற்று கவனம் இல்லாமல் போகும்போது மனபயம் மனக்கலக்கம் இருந்து வரக்கூடிய காலங்கிறதுனால அந்த கிரகத்துண்டான சந்திரன் மனத்திலே பயத்தை கொடுப்பார். ஆனா குரு பலன் இல்லை. இருப்பினும் செவ்வாயும் சூரியன் சேர்ந்திருப்பது. இருப்பினும் உங்களுக்கு என்ன, சனி சந்திரன் பலமாக அமையும். சனி பார்வையிலே சந்திரன் வந்துடுவார். அப்போ முட்டுக்கட்டை போடக்கூடிய தன்மை சொல்லும். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரனுக்கும் முட்டுக்கட்டை எல்லா விஷயத்துக்கும். அதே போல் புதன் இருப்பது காலசரத்த பலம் கொடுப்பார். சுக்கிரன் இருப்பது 7ஆம் அதிபதி. சுக்கிர பகவானால் மனைவினால உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். மனைவி குடும்ப வழியில ஏதேனும் ஒரு ஆதாயம் உண்டாகும். ஏதேனும் ஒரு பொருள் சேரும். நீங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வரன் உங்களுக்கு அமையும். நீண்ட காலமாக குடும்ப பிரச்சனை இருந்தது, எனக்கும் என் மாமியாருக்கு ஆகாது, என் மாமனாருக்கு ஆகாது, நாத்தனாருக்கு ஆகாது, மூத்தாருக்கு ஆகாதுங்கிற சொல்லக்கூடியவர்கள்லாம், என் மச்சானுக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம், என் மச்சினிக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடிய எல்லாம் ஒன்னா கூடிய காலம். உறவுகள் ஒன்று கூடிடும். ஆகவே இந்த காலத்தில் நீங்க வழிபாடு முருகப்பெருமானை தவறாம வழிபாடு செய்து வரணும். அம்பிகை வழிபாடு செய்து வரும்போது எண்ணற்ற பலன் அடையலாம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.